முடிச்சிருவோம். 2 பேர் தான் இருக்காங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமா இருந்தாலும் இவர் ஒருவருக்கு படத்தை போட்டு காமித்தாலே போதும், மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். நல்ல படங்களை எப்போதும் கொண்டாடும் திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற தம்பி நிஷாந்த் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து ரைட்ஸ் ஆன் சுந்தர் சுரேஷ் மூலமாக தான். அவருடைய பன்றைக்கு நின்று சொல்லி படத்தை வந்து என்கிட்ட காட்டினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாளாக படம் ரிலீஸ் ஆகலை, நான் எப்படி நடிச்சிருக்கேன்னாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் படம் பார்த்தவொன்னே அவர்கிட்ட சொன்ன விஷயம், நீ யார்கிட்டையும் இதை காட்டாது, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கலாம்னு சொன்னோம். அது அப்படியே சிவி குமாருக்கு போய் அப்படியே அடுத்தடுத்து போய் அந்த படம் வந்து சோனி லீவில் வந்து பெரியசாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த முதல் விஷயத்தை ஆரம்பித்து வச்ச சந்தோஷத்தில் அந்த தம்பியோட அடுத்த 5வது படமா 6வது படமா 5வது படம் சொட்ட சொட்ட நினைக்குதுன்னு சொல்லிட்டு படம் வச்சுருக்கீங்க. நானும் நிறைய முடிவோடு தான் இருந்தேன் ஒரு காலத்தில். என்ன விஷயம்னா, நவீத்தும் வந்து சும்மா இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ சொன்னார், இந்த ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி. நம்ம யாருக்கான ஒரு படம் பூஜைலாம் படம், அந்த பூஜையில் போய் நானும் கலந்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஒன்றும் வரல. ஒரு பேபி இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான படம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதான்னு தெரில. ஏன்னா நவீத் வந்து எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி ஜாலியான ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும், ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு இல்லாததுலாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மற்றதெல்லாம் டென்ஷன் ஆகிடும்னு சொல்கிறதுக்காக நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரியே கூலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு டைரக்டராக அதுவும் ப்ரொடக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணுற விஷயன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்தது இந்த படம் ஜாலியான படமாக இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா அந்த டீமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் வந்து பிக் பாஸோடைய வெறி பிடித்த ரசிகன். ஒரு காலத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா பிக் பாஸும் பார்த்துருந்தேன். கடைசியாக தமிழ் ஒன்று நிறுத்திட்டேன் டைம் இல்லாமல். அதில் நடித்த வர்ஷினி இவங்கெல்லாம் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த படத்தின் மேலே. அதே போல் பிக் பாஸ் ரசிகர்கள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் படம் பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகட்டும். இந்த கேபிஐலேருந்து இருக்கிற டீமெல்லாம் கூட்டின்னு வந்து இந்த உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம அது என்ன படம் அது, நம்ம ஆதி நல்ல படம், அது பேர் மறந்து போச்சு. அதில் வந்து அந்த டைமில் யூடியூப்பில் நடித்த எல்லா ஸ்டார்ஸும் நிறைய பேர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தியேட்டரில் அந்த படம் போய் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருந்தார். புதுசாக ஒரு கேரக்டர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே ரோரிங்காக கை தட்டிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவருக்கு வந்து எதுவுமே பார்க்காம மையமாக என்ன பார்க்குறாரு, ஸ்க்ரீனை பார்க்குறாரு, என்னை பார்க்குறாரு, ஸ்க்ரீன் பார்க்குறாரு. ஏன்னா இவங்களாம் யார், ஏன் கை தட்டுறாங்க சார்? இவங்களாம் யூடியூப்பில் பயங்கரமாக ஃபேமஸான ஆளுங்க சார், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கான கரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஆளுங்க, அதனால் இவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீமே வந்து இன்றைக்கி டிவி, ரீல்ஸில் இதில் யாரெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் தேடி பொறுக்கி போட்டு வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது வந்து கொண்டாட்டமான படமாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து ட்ரெய்லர் தான் பார்த்தேன், ஒன்று பாட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தம்பி வேறு வழுக்கத்தறையாக இருக்கிறாப்புல. நான் முதல்ல அடையாளம் தெரியல, முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்த போது முதல்ல காட்டினாப்புல. என்னென்னா ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்காப்புல, ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க தம்பி தான். அதனால் இந்த படத்தில் வந்து முடி இழந்தாவது நம்ம வந்து வெற்றி வாகிய சூடுவோம் அப்படின்றதுக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, முடி இல்லாத பொண்ணு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம இருக்கலாம். கல்யாணம் தான் நடக்காது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய லௌகிக விஷயங்கள்லாம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து முடி இல்லாததை பற்றி படம் எடுத்தவங்க யாரும் இது வரைக்கும் தோற்றதே இல்லை. இப்போ இதே படம் எடுத்துங்களேன், ஒரு மொட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. பாலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. இப்போ தமிழில் இந்த படம் சொட்ட நினைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொட்ட நினைக்கிறது வந்து கொட்ட வரட்டும் படம். நிச்சயமாக அந்த டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரிதேஷ், நம்ம அடிக்கடி ஃபோனில் வந்து தான் பேசியிருக்கோம் 5 வருஷமாக, நேரம் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 16-17 நாளில் எடுத்துட்டு அதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான இவ்வளோ சுறுசுறுப்பை வந்து உண்மையாகவே எனக்கு பாராட்டுறவங்கள. ஏன்னா
சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கவர் பண்ணுறது ஈஸி. அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிறது ஈஸி. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட கிடச்சிருக்கான்றீங்க, அவங்களாம் வந்து மாட்டிருக்காங்கன்னா சொன்னீங்க. கமான் எப்படி ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே அப்படி தான். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து சினிமா வந்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நண்பர்களுக்கு வந்து விடாது இருப்பது. ஒரு வாட்டி இந்த ஓரமாக போய் காலை வச்சுட்டு வந்துட்டோம்னா எங்கே போனாலும் கமான் கிண்ணி பிடிங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டே இருக்கணும்ல, நம்மளும் விட மாட்டோம், கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்போம். ஸோ உண்மையாகவே இந்த படம் வந்து அவங்களுக்கான ரெக்கவரிங்க்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத போது சின்ன படத்தை கரெக்டாக ரீச் பண்ணி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி தியேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்குற படங்கள் எல்லாமே கொண்டாட்ட மனநிலை படங்களும் வைப் படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது. அதனால ஜாலியாக இருக்கிற படங்கள் கண்டிப்பாக ஓடும். இந்த படம் ஓடணும். வாழ்த்தி நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இவர் வளர்த்துவிட்ட படைப்பாளிகள் பலர் இன்று கோடம்பாக்கத்தில் வெற்றி கொடி கட்டி பறந்து வருகின்றனர். ஒவ்வொரு திறமையாளர்களையும் தன் கைப்பிடித்து அழைத்து வரும் தயாரிப்பாளர் இயக்குனர் சி வி குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் என் கூட ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப நேரம் பேச மாட்டேன். என்னை கடைசி வரைக்கும் எதுக்கு உட்கார வச்சுன்னு தெரியல. பட் ஆனால் நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்தில் ஃபர்ஸ்ட் வேவ் பண்ண டயத்தில் நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம். பண்றீங்க நன்றி சொல்லின்ற படம் ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து அந்த டைரக்டரும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபா அந்த படத்தை முடித்தோம் சார். அதில் வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 70 lakhs என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த பண்றீங்க நன்றி சொல்லி. அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு, இப்படிலாம் கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்புறம் கேமல் சார் வாங்கி அதை சோனி லைவ்ல பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே அவங்க தெரியும். இப்போ ஒரு படத்தில் ஹீரோயின் ஆயிருன்றதுக்காண்டி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸாக. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத், அவர் ஆக்சுவலி அவர் எல்லோரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஈ கான் பி கூல், ஈ மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர்கிட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல. அப்பா பணம் கொடுத்தாருனாரு, அம்மாட்ட சொல்லுவாங்க என்னாரு ப்ரொடியூசர்னு அவர் போட்டிருக்கு. இதில் யாருக்கும் சம்பளம் வேறு கொடுக்கலன்றாரு. ஸோ ஈ மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்னைக்கு இருக்க சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து ஓடணும்னா ஒரு மீடியாவில் ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய், இந்த மாதிரி டிவியில் யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கவங்கள வச்சு தான் இன்றைக்கி படம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காவது அதை க்ரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டாக நீங்கள் நிறையா படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பாக கைவிடாது. நீங்கள் வேணாம்னு சொன்னால் கூட சினிமா உங்களை விடாது. கண்டிப்பாக உங்களை சினிமா ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சோரோபசங்கர் அண்ணன், கல்லூரி வினோ மற்றும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அவர் செமையாக பேசினார். அவர் ராஜா ரொம்ப நல்லா பேசினார். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேட்டரில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்பொழுது சொட்ட நனைது படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். படக்குழுவினர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். சொட்ட நனைது படத்தோட ட்ரைலர் லான்ச் படக்குழுவினர் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் இப்போது பெற்றுக்கொள்வார்கள். ஈஃபி ஷான் எங்க இருந்தாலும் நீங்க மேடைக்கு வரணும். ராஜேஷ்கான ஒரு விழா எடுப்போம் விரைவில். இதுக்கு எப்போ போட்டீங்க?
விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.